திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் திருமுறை பெரிய புராணம். சேக்கிழயம் பெருமான் அருளி செய்தது. எழுபத்தி நேச நாயனார் புராணம், திருத்தொண்டர் புராணம், 2ஆம் காண்டம், மன்னிய சீர்சருக்கம், நேச நாயனார் புராணம். நம்ம சேக்கிழயம் பெருமான் பாடலில் கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாறில் என்ன கொடுத்துருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களுடைய பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கும், பார்த்து மென்மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு செயல்லையும் அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அது நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். யாருமே இல்லாமல் நான் சுயமாக வந்தேன்னா சிவபெருமான் மாத்திரம்தான். நம்மளால் சுயமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. இன்னொருத்தருடைய உந்து சக்தி இருந்தால் தான் நம்ம மென்மேலும் மேலே போக முடியும். ஆகையினால நன்றி உங்களுக்கு. பல எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அவ்வளவு நன்றி உங்களுக்கு. நன்றிகளை சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நார்வளர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பார்வளர் புகழின் மிக்க பழம்பதி மதி தோய் நெற்றி கார்வளர் சிகரமாட காம்பிலி என்பது ஆகும். அந்நகர் அதனில் வாழ்வார் அறுவையர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலின் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் பன்னக ஆபரணர்க்கு அன்பர் பணித்தலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசம் என்பார். ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடி போதுக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்கு கைத்தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்கு ஆக பாங்கு உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயும் ஆற்றல் இடையராது அளித்து நாளும் அவர் கடல் இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தர் ஆகி அரண் அடிநிழல் சேர்ந்தார். கற்றை வேணி முடியார் தம் கடல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர் கடல் வணங்கி சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து பெற்றம் உயர்த்தார்க்கு ஆலயங்கள் பெருக அமைத்து மண்ணாண்ட கொற்ற வேந்தர் கோச்செங்கட் சோழர் பெருமை கூறுவாம். நேசநாயனார் புராணத்தை முடித்து அடுத்து வரப்போகிறது செங்கோட்சோழனை பற்றி சொல்ல போகிறாரு. இந்த இதில் இப்போ நாம் முக்கியமானவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சைவம் ஆப் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த சைவம் ஆப் இல்லைன்னா நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் சேர்த்து எழுதுன்ற படிக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பங்கிட்ட சொன்ன உடனே மறு நிமிடமே அப்டேட் ஆகி பிரித்து எழுதுனது அவ்வளோ அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. பிரித்து எழுதுனது இருந்தாலும் புரியாது. இப்போ அழகாக சின்ன குழந்தை கூட புரியும்படி படிச்சுக்கலாம். அந்த மாதிரி கோரக்கர் சித்தர் மாதிரி இந்த சைவம் ஆப்பு நம்மளுக்கு பெரிதும் பயன்படுது. இந்த சைவம் ஆப்பு இல்லைன்னா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. தேவாரம், திருவாசகம் எல்லாம் 63 நாயன்மார்கள் வரலாறு
மொத்தம் இதில் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் எளிமையான முறையில் கேட்கணும், பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இதில் இதையெல்லாம் பார்த்து படித்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைவம் ஆப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய பேரருள், இவங்களுடைய அருள் இருக்கிறதுனால, சைவம் ஆப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுது. இப்போ நாம் வரலாறில் பார்ப்போம். இது நான் ஒரு தலத்துக்கு போகும்போது இந்த வரலாறு வாங்கிட்டு வச்சேன், பெரிய புராணம். அதை இப்படியெல்லாம் நான் ஒரு பதிவு போட போகிறேன்றது எனக்கு தெரியாது. எனக்கு எங்கே போனாலும் புத்தகம் படிக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். எந்நேரமும் புத்தகம் படிப்பேன். ராவும் பவுலும் படிப்பேன். அப்போல்லாம் கரண்ட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் கரண்ட் லைட்டு தான். நான் எங்கள் ஊரில் நாங்கள் தான் அந்த நாளில் நான் பிறந்தது 1962. அப்போவே எங்கள் அப்பா கரண்ட்டு போட்டு வச்சுருந்தார். எங்கள் வீடு தான் அந்த ஊர்லேயே ஓட்டு வீடு, பெரிய ஓட்டு வீடு. அந்த மாதிரி கரண்ட்டு விளக்கில் தான் இருப்போம். அப்படியும் ராத்திரியில் இந்த மாதிரி இப்போ நைட் லாம்ப்லாம் விற்கிது, அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. 60 வாட்ஸ் பல்பு, 100 வாட்ஸ் பல்பு, 200 வாட்ஸ் பல்பு, 1000 வாட்ஸ் அப்படிலாம் தான் பல்பே கண்டி, சின்ன இதுலாம் கிடையாது. ஆகையினால் மண்ணெண்ணெய் ஊற்றின விளக்கு வச்சுக்கின்னு நைட்டில் படிப்பேன். அவ்வளோ புக்குங்க. அப்போ லைப்ரரிலாம் இருக்குது. அந்த லைப்ரரியில் போய் புக்கெலாம் எடுத்துன்னு படிப்போம். எனக்கு 10 வயசில் நான் லைப்ரரி போக ஆரம்பித்தேன். அதிலேருந்து எனக்கு லைப்ரரியிலேருந்து புக்குங்கள்லாம் வாங்கிட்டு கதைங்கள்லாம் படிக்கிறதுக்கு மிக மிக ஆர்வம். கண்ணதாசன் நாவல், லக்ஷ்மி நாவல், சங்கர்லால், லேனா தமிழ்வன் அப்படின்ட்டு நிறைய புத்தகங்களை படித்து எனக்கு அப்படி ஒரு தரவாக இலக்கியம்லாம் எனக்கு ரொம்ப உயிர். அதெல்லாம் அப்படி படிப்பேன். சுஜாதா நாவல்கள், புஷ்பா தங்கத்துறை, அந்த மாதிரி நிறைய நாவல்கள்லாம் படிப்பேன். அந்த மாதிரி படித்து எங்கே போனாலும் புக்கு வாங்குகிற பழக்கம். அந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் போனால் அந்த தல வரலாறுகள் அது மாதிரியான இருக்கிற புக்குங்கள்லாம் வாங்கினேன். அந்த மாதிரி ஒரு தளத்தில் போய் இந்த பெரிய புராணத்தை வாங்கினேன். எங்கள் மாமனார் திருவருட்பா வச்சுருந்தார். திருவருட்பா வச்சுருந்த போது ஒருத்தவங்க கேட்டாங்க, இவங்களுடைய மாமா கேட்டாங்க, 6 திருமுறையும் திருவருட்பா இருக்குது, அதை கொடுமா, ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னார். சரி, அவர் கேட்குறாரு பெரியவங்க அப்படின்னோடனே, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னாங்க. எனக்கு பெரிய புராணம் வேணும், சிவபெருமானுடைய திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம்லாம் வேணும்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு சின்ன சின்ன புக்குங்க 2 புக்கு எடுத்துன்னு கொடுத்துட்டு, அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதில் இருக்குது பெரிய புராணம். பெரிய புக்கு நிறைய வச்சுருந்தார் எங்கள் மாமனார். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க யாரோ பயன்படணும்னு சொல்கிறாங்களே அப்படின்றது தெரியாமல் தூக்கி கொடுத்துட்டேன். அப்புறம் நான் போயிட்டு ஒவ்வொன்றா தேடி இந்த பெரிய புராணத்தை வாங்கின போது, இது நம்ம சின்ன புக்கில் படித்ததில்ல, அதில் கொஞ்சோண்டு கதை இருந்தது, இதில் நிறைய கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தது. அது இப்போ எனக்கு இந்த வரலாறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுது. அந்த மாதிரி தான் எப்போ எது நடக்கணுன்றதை முன்னாடியே வகுத்து வச்சுடுவார் நம்ம சிவபெருமான். இதை ஏன் நம்ம கண்ணில் காட்டுறாருன்னு நினச்சா அது அப்புறமேல் நம்மளுக்கு உதவும். இப்போ வாங்கு இதை. அந்த நாளில் 500 ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த புக்கை. ஏம்மா இதை போய் வாங்குறேனாரு, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த புக்கை வச்சு உங்களுக்கு நான் வரலாறை சொல்லிக்கிட்டு வரேன். அந்த பாடலில் என்ன இருக்குதோ அது மொத்தம் இதில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வாங்க நம்ம இந்த வரலாறை பார்ப்போம். நேச நாயனார், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் அருளி செய்த வரி வளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்னு பாடி வச்சார். அவர் பாடினதை வச்சு தான் சேக்கிழம் பெருமான் ஊராக போய் இந்த கதையெல்லாம் திரட்டி நம்மளுக்கு நாயன்மார்களுடைய வரலாறை எழுதினார். இப்போ இவர் என்ன செய்தார்னு பார்க்கலாம். பல்லாரி மாவட்டத்தில் காம்பிலி என்னும் பழைய ஊர், அவ்வூரில் அறுவையர் மரபில் தோன்றியவர் நேச நாயனார். அவர் தம் சிந்தையினை சிவனடிக்காக்கி வாக்கினை 5 எழுத்தாக்கி உடலினை அடியார்க்கு ஆக்கி அன்புற்று இன்புற்று வாழ்ந்தார். அவர் அடியார்களுக்கு கோவணமும் உடை கீழ் முதலியவற்றை
நெய்து கொடுத்தார். இவ்வாறு திருத்தொண்டு செய்து நேச நாயனார் இறைவரடி சேர்ந்தார். இதில் அவர் ஒன்றும் செய்யலைங்க, பெரிய தொண்டு ஒன்றும் செய்யலை. அவருடைய சிந்தனையை இங்கே இதை தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். சும்மானாலும் சிந்தையை சிவன்பால் வச்சாருன்னு இல்லை, சிவன் அடிக்க ஆக்கி வாக்கினை 5 எழுத்து ஆக்கி, அப்படியே நம்ம என்ன சொல்லுவோம், சோறு ஆக்குறேன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்வோம், ஆக்கி அப்படி ஆக்கிட்டார். எந்நேரமும் அதே தான் நமச்சிவாயம்ன்ற அந்த 5 எழுத்தையே சொல்கிறது. சிவபெருமான் தன்னுடைய சிந்தையே எந்நேரமும் சிவசிந்தையாகவே இருக்கிறது. உடல் எடுத்த பிறவி பயன் அடையிறதுக்கு என்ன வழி, அடியார்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அடியார்களை அப்படி வணங்குவார். அடியார்களுக்கு நம்ம என்ன தொண்டு செய்யலாம், நாம் செய்கிறதோ நெசவு தொழில், என்ன பண்ணலான்னு யோசித்தார். அவங்க எதையும் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு துண்டும் ஒரு கோமணமும் ஒரு இதுவும் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடுப்பில் கட்டுற துண்டு கோமணம் ஒன்று, மேலே போட்டுக்கிற துண்டு ஒன்று, இதை அழகாக கோவணம் உடை கீழ்னா நம்ம அடியில் கட்டிக்கிறது, அதை சொல்கிறார். கோவணம் உடை கீழ் முதலியவற்றை நெய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறார். நம்மளால் முடிஞ்சது நம்ம தொண்டு செய்யணுன்றதை இந்த நேச நாயனார் அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள். நான் இப்போ சோறாக்குறேன்னா சோறு 10 பேருக்கு போடலாம், என்கிட்ட இருக்கிறத நான் உங்களாண்ட கொடுக்குறேன். நான் இப்போ புக்கு கடை வச்சுக்கிறேன்னா 10 புக்கு சிவபெருமான் பெருமையை பிரிண்ட்டு போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், நெசவு தொழில் பண்ணுறாரு. நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அடியார்களுக்கு கோமணமும் கீழும் ஒரு துண்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி அடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்ததும் இல்லாமல் 63 நாயன்மாரில் நேச நாயனார் என்ற பேர் எடுத்து வரிசையில் வந்துட்டார். அந்த மாதிரி சிவபெருமானுடைய சிந்தையை நம்ம தொடரணும்னா நம்மளுடைய சிந்தையை அவனுக்கு அடிபணிய வைக்கணும். ஓம் நமச்சிவாயம். இந்த நேச நாயனாருடைய வரலாறை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இதையெல்லாம் கேட்டு நம்மளால் முடிஞ்ச தொண்டை பிறருக்கு உதவும்னு சொல்லி இதையெல்லாம் கேட்ட உங்களுக்கு சிவபெருமானுடைய திருவருளும் பேரருளும் கிடைக்கணும்னு ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். நேச நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி.